நான் தான் டைரக்டரு இந்த படத்துக்கு. நீங்கள் எல்லாம் இங்கே வந்து படம் பார்த்து இருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷண்ணே, மகிழ்ச்சிண்ணே. ஃபஸ்ட்டு படம், படம் பண்ணியிருக்கேன். எல்லோரும் நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். பத்திரிக்கையாளர்கள் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு படம் வந்து வெளியில் போய் சேராது. உங்களோட ஆதரவு இல்லாமல் படங்கிறதுனால சில விஷயங்கள் இது இருக்கலாம், எப்படினாலும் இருக்கலாம். நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஃபுல்லாக இது பண்ணுங்கள். நன்றி. நாங்கள் வந்து ராஜபுத்திரன் சொல்லிட்டு ப்ரொடியூசர் ராஜபுத்திரன் மூவி பண்ணியிருக்கோம். நீங்கள் அனைவர்களும் இந்த படத்தை பார்த்துருப்பீங்க. சிறப்பான முறையில் மக்கள்கிட்ட போய் சேர்க்குறது, மீடியா வந்து எல்லாருமே சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுபோக முதல்ல எங்களுக்கு ஒரு சின்ன பட்ஜெட் படமாக இதை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆனால் வந்துட்டு இருந்தாலும் அதிகப்படியான ஒரு செலவுகள் பண்ணி இந்த படங்களை கொண்டு வந்துட்டுருக்கோம். இதில் வந்து நல்ல கதை அம்சத்தோடு இருக்குங்கிற எண்ணத்தில் எங்கள் டைரக்டர் வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. இதில் பிரபு சாரும் நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க, வெற்றி சார் நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் பண்ண ஆர்டிஸ்ட் அனைவர்களும் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நீங்கள் திரையில் வந்து நாளைக்கு பார்க்கும்போது அதனுடைய வெற்றி இது தெரியும். இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்களோட ஒரு அன்பான வேண்டுகோளாக நான் இது பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சிறப்பாக கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணித்தாங்க. ஓகே, நன்றி, வணக்கம். ஒரு புது கம்பெனி, புது இயக்குனர் பிரபு சார் மாதிரி ஒரு லெஜெண்டை வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காங்க படத்தை. ஸோ படம் அப்பா பையன் சென்டிமெண்ட் ஆன கதை. நான் இது வரைக்கும் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்ததில் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கதை. ஸோ எல்லோரும் இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு பத்திரிகையாளர் நீங்கள் இந்த படத்துக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது என்னோடய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி. இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். எல்லாரும் மூவி போய் தியேட்டரில் பார்ப்பாங்க அண்ட் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் சஃபி. நான் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர். சினிமா இன்ட்ரெஸ்ட்டில் படி எடுத்து வச்சுருக்கோம். மேலும் மேலும் படிக்கட்டி எங்களை மேலே ஏற்றி விடுங்க. கண்டிப்பாக ராஜபுத்திரன் படத்தை தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். நன்றி. ஐயா இளைய திலகம் பிரபு மற்றும் வெற்றி அவர்களுடைய சிறப்பான நடிப்பில் ராஜபுத்திரன் திரைப்படம் மகாகந்தன் இயக்கத்தில் ப்ரொடியூசர் சஃபி அவர்களோட தயாரிப்பில் இந்த படம் வந்து நாளைக்கு வெளியாக இருக்கிறது. நீங்கள் எல்லாருமே படம் பார்த்துருப்பீங்க. ஒரு புதுமுக இயக்குனர் ஒரு ரூட்டடான ஒரு கண்டென்ட்லேருந்து ஒரு நல்ல கமர்ஷியல் ஃபில்மை உங்களுக்கு கொடுத்துருப்பாருன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தை மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கறது வழக்கமாக நல்ல படங்களை உங்கள் மூலியமாக தான் போய் ஆடியன்ஸை சேரும். அதே மாதிரி இந்த படத்தையும் மக்கள்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றி தரணும்னு உங்கள் எல்லாரையும் பணியோட கேட்டுக்கிறேன். நன்றி. ஹாய், நான் நௌஃபல் ராஜா, ராஜபுத்திரன் படத்தோட மியூசிக் டைரக்டர். அண்ட் இதுதான் என்னோட முதல் படம். அண்டு எங்கள் டீமுக்கு நீங்கள் பெரிய சப்போர்ட் கொடுக்கணும். தேங்க்யூ. நன்றி. ஹாய், என் பேர் ராகேஷ் ராக்கி. இதுதான் என் முதல் படம் ஆஸ் அ ஸ்டண்ட் டைரக்டராக. எல்லோரும் சப்போர்ட் பண்ணதுக்கு நன்றி. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இதான் என் முதல் படம். சப்போர்ட் எல்லாரும் படத்தை போய் இதில் தியேட்டரில் பாருங்கள். எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. இல்லை, அது நம்ம பரம்பரையாக அங்கேருந்து தான் வந்துருக்கு. ஸோ வீட்டில் லுங்கி தான் மேக்ஸிமம் எல்லோரும். அது டேரக்டருக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் தான் அதை செட் பண்ணார். எல்லா ஆண்ட்ரஸும் மட்டும் இல்லை, பிரபு சாருக்குமே வந்து டேரக்டர் தான் அந்த காஸ்டியூம் செட் பண்ணார். நீங்கள் நோட் பண்ணிப்பீங்கன்னு தெரில, முதல் மரியாதையில் சிவாஜி ஐயாவுக்கு இருந்த அதே கெட்டப்பு தான் இப்போது பிரபு அந்த படத்தில் போட்டிருப்பாங்க. ஸோ அது டேரக்டர் தான். ஃபீல் ஆகல, சந்தோஷமாக இருந்தது. சரி, சில விஷயங்கள் வந்து நம்ம சினிமா மூலமாக வெளியே சொல்கிறது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தானே. இல்லை, என்னென்னா இந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்பாங்க. ஆனால் என்னென்னா ஒரு 10 இயர்ஸாகவே அவங்க வந்து வேறு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப இந்த மாதிரி ஓடி ஆடி படம் ஃபுல்லாக இருக்கிற படம், டான்ஸ் ஆடி இந்த மாதிரி பைக்கெலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பைக்கில் ஓட்டிகிட்டு போய் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு. 10 இயர்ஸுக்கு முன்னாடி சின்ன தம்பியில் நம்ம பார்த்துருப்போம். அந்த பிரபு அப்பாவை இன்றைக்கி காட்டணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி காட்டியிருக்கு. எப்படி வந்து சிவாஜி சாருக்கு முதல் மரியாதை இருந்துச்சோ அந்த பேட்டர்னில் இந்த படம் வந்து அவருக்கு இப்போ ராஜபுத்திரன் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். என்னென்னா ஃபஸ்ட் எடுத்தோன்னே நாங்கள் சொன்ன உடனே மாட்டேன்னு தான் சொன்னாங்க. உமா தரேன் அம்மா ஆகிறியா அப்படின்னு சொன்ன உடனே என்னப்பா மகாகந்தன் கலாட்டா பண்ணுறிய அப்படின்னு சொல்லி, அப்புறம் எங்கள் ஃபரூக் சார் வந்து இதில் இணை தயாரிப்பு இருக்கார், அவருக்கு ரொம்ப க்ளோஸு. அப்புறம் சொன்னார் எதுவும் வேர்டெல்லாம் பார்த்துட்டு தப்பாக இல்லை,
இதை வந்து பாடினா என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பி சரி நான் பாடுறேன் அப்படின்னாங்க. அந்த பாட்டில் சில வரிகள் அவர் போட்ட வரிகள் தான். நகைக்கடையா ஜொலிக்கிறிய நட்டா முட்டா பண்ணுறையே அப்படிங்கிற வரிகள்லாம் இருக்கும். அது அவர் போட்ட வரி சில இது இருக்கும். இது மோகன் ராஜா லிரிக் எழுதியிருக்காரு இந்த பாட்டு. ஆமாம் 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 ஆமாம். இது இதில் வந்து ஹீரோ கேரக்டர் கொஞ்சம் உண்மை சம்பவத்தை கலந்தது. என்னென்னா நம்ம ஒரு கிராமத்திலே வாழணும்னு ஆசைப்படுற ஒரு ஹீரோ, இந்த கிராமத்திலே கடைசி வரைக்கும் வாழ்ந்து இருக்கணுங்கிற ஹீரோ. ஆனால் சூழ்நிலை காரணமாக இந்த ஊரை விட்டே போகிற சில சூழ்நிலைகள்லாம் இருக்குதுல்ல, அது வந்து ஹீரோ கேரக்டர் வந்து உண்மை சம்பவத்தை சார்ந்தது. ஆனால் இந்த உண்டியல்ங்கிறது ராமநாதபுரத்தில் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது 90ல் தான் இந்த கதை நடக்கிற மாதிரி நம்ம காமிச்சிருப்போம். எதுக்காண்டினா இன்றைக்கி கூகுள் பே எல்லாம் வந்ததுனால ஆடியன்ஸ் நம்பாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி 90 காலகட்டத்தில் இந்த கதையை வச்சுக்கலான்னு முடிவு பண்ணோம். ஆமாம் 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 ஆமாம். ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி. அதுமாரி பிரபு அப்பாவும் அந்த இடத்துல வந்து ஒரு அப்பா கேரக்டர், ஒரு தங்கச்சி சீன் இருக்கும், நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. ஒரு தங்கச்சி வந்து அப்பா வந்து கேட்பா, பையனுக்கு மட்டும் முன்னுரிமை கொடுக்குறியே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதில் கூட கேட்டார், என்னை பற்றி என்னடா தப்பாக எடுக்கிற மாதிரி என்ன இருக்குன்னு சொன்னார். அப்புறம் இல்லைப்பா கேரக்டரு பையனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்ங்கிறதுக்காண்டி சொன்னோம், நடித்து கொடுத்தாரு அந்த மாதிரி. இல்லை 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 அந்த காலகட்டம் 90 இல்லை 90 காலகட்டத்தில் மருதுபாண்டியர் கழகம் தான் இருந்துச்சு. இல்லை இல்லை நீங்கள் மருதுபாண்டியர் இல்லை, மருதுபாண்டியங்கிறது கம்யூனிட்டி கிடையாது. நம்ம எது கம்யூனிட்டியாக யோசிக்கணும் முதல்ல. அது என்னன்னா மருதுபாண்டியங்கிறது கம்யூனிட்டி கிடையாது, அவர் ஒரு தமிழர், அதனால அது கம்யூனிட்டி கிடையாது. அதனால 90ல் வந்து மருதுபாண்டியர் போக்குவரத்து கழகம்னு இருந்துச்சு, நம்ம அதனால தான் வச்சிருக்கோம். ஆனால் மருதுபாண்டியர்ங்கிறது ஒரு தமிழர். ஓகே ஆமாம். இல்லை இப்போ நீங்கள் கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கீங்களா, நீங்கள் நம்பிக்கை கொடுத்துருக்கீங்களா, ப்ரொடியூசர் ஏற்கனவே நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்களாம் ஒரு நம்பிக்கை கொடுக்குறீங்களா படம் நல்லா இருக்குன்னு. ஏன்னா இப்போ நான் வெளில நிற்கும் போல எல்லாருமே சொல்லும் போல் படம் நல்லா இருக்குது, கண் கலங்கிருந்தீங்க. அதனால படம் நல்லா இருக்கு நீங்கள் சொல்கிறீங்களா, இதுக்கு மேலே எங்கள் ப்ரொடியூசர் பப்ளிசிட்டி ஏற்றிடுவாங்க படத்துக்கு. அதே மாதிரி சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி சார், சக்திவேல் சார் எங்களுக்கு இருக்கார்ல, ஃபுல்லாக சப்போர்ட்டாக எல்லா தேட்டருமே போட்டிருக்காங்க. ஆமாம் ஆமாம். இது ராஜாவான பிரபு சார் படம் தான், ஆனால் புத்திரனான அவரோட படமும், அதனால ராஜபுத்திரனுக்கான படம். ஹீரோயினுக்கு வந்து நான் இந்த சீன் எடுக்கும் போதில் அவங்கள்ட்ட கேட்டேன் நீச்சல்லாம் இருக்குன்னு. 5 வருஷத்துக்கு முன்னாடி நீச்சல் அடித்து பழகிருந்தாங்க போல். 5 வருஷத்துக்கு முன்னாடி நீச்சல் அடிப்பேன், இப்போ எனக்கு தெரியுமான்னு தெரியல, ஆனால் போய் எடுத்துட்டோம். ஆமாம் ஆமாம். அலை வாழ்த்து வந்து ஓகே. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.